ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அயன் சத்து இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்திக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கிற டயத்தில் நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. நான் முருங்கைக்கீரை ஒரு 4-5 கட்டு கிடச்சது. அதை உருவி இது மாதிரி தனித்தனியாக இதில் இலம் தலைங்கிறதுனால ரொம்ப உருவ வேண்டியதில்லை. அந்த கோலெல்லாம் கூட அறப்பட்டுரும். நிழலில் இது போல் நம்ம உணர வைக்கணும். அதிகமாக நம்ம புழங்காத ஒரு இடத்துல இது போல் நியூஸ் பேப்பரோ அல்லது ஏதாவது ஒரு டேபிள் மேலே டைனிங் டேபிள் நம்ம புழங்காமல் இருக்கிறோன்னா அது மேலே இந்த மாதிரி லேசாக உதுத்தி விட்டுக்கலாங்க. இது வெயிலில் காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நிழலில் ஒரு 3 அல்லது 4 நாள் உணர வச்சாலே நல்லா காஞ்சிரும். நான் இது போல் ஒரு ரூம்குள்ளே ஃபுல்லாக இது போல் பரப்பி வச்சுருக்கேன். 2-3 நாள் இப்படியே உணரட்டுங்க. இந்த காற்றுலேயே இந்த ஈரப்பதமெல்லாம் போகட்டும். 2 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 நாளே ஆயிடுச்சு. இப்போவே நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் கையில் தொட்டு காமிக்கிற பாருங்கள், இந்த அளவு காஞ்சிருக்கணும். அப்படியே சருகு போல் இந்த அளவு காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காஞ்சிருந்தாலும் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால் இதைய வடை சட்டி நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். இதை 3 அல்லது 4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. அந்த சூட்டுலேயே சிம்மில் வச்சு இந்த மாதிரி வறுத்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ஒரு பெரிய பராத்தில் மாற்றிக்கிறேன். இது போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, 1 கப்பு உளுந்து பருப்பு, 1 கட்டை பூண்டு, 10-12 வரமிளகா, கொஞ்சமாக புளி, எலுமிச்சங்காய் சைஸு, கருவேப்பிலை இதுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நான் 4-5 கொத்து தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் நிறைய கருவேப்பில் வேணாலும் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரையை எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அந்த கருவேப்பிலையும் அது கூடவே வதக்கி கொட்டிக்கலாம். இது தோல் உரிக்காமல் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. நான் 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது லேசாக இடித்தா போதும். கருவேப்பிலையும் நல்லா வறுவட்டு வந்துருச்சு. அதையும் நம்ம வறுத்த முருங்கைக்கீரை கூடவே சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவையும் போட்டு வறுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாம். சும்மா வெறுமனே வறுத்து எடுத்தால் போதும். அதையும் இதோடு சேர்த்திக்கலாங்க. இதே மாதிரி 1 by 1 கடலைப்பருப்பு நல்லா இட்லி பொடிக்கு வறுக்கிற மாதிரியே நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அது கூடவே சேர்த்திக்கலாங்க. இதே போல் நம்ம உளுந்தையும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். கருப்பு உளுந்து பொதுவாகவே ரொம்ப நல்லது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பொடி அரைக்கும் போது நம்ம சேர்த்திக்கலாம். இது போல் செவந்து வரணும். எடுத்து அதோடவே நம்ம சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு நீங்கள் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு கூட அதிகமாக போட்டுக்கலாம். லேசாக ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து சேர்த்திக்கலாங்க. புளியும் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கடைசியாக ஓட்டி எடுத்துக்கலாம். புளி எடுத்ததுமே அதோட அந்த பூண்டையும் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தொல்லி எதுவும் நீக்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு ஜாரில் முதல்ல பூண்டையும் புளியையும் சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. அது கூட வரமிளகாயும் முதல்லையே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இதை தனித்தனியாக வேணாலும் கொட்டி வச்சுக்கலாம். நாங்கள் அதோடவே முதல்ல சேர்த்தி போட்டுட்டோம். இப்போ நம்ம பூண்டையும் புளியும் சேர்த்தும்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் லேசாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நான் தூள் பெருங்காயங்கிறனால அப்படியே சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாம் முதல்ல மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன மாதிரி புளி, வரமிளகா, அந்த பருப்பு ஐட்டம் இதெல்லாம் மட்டும் 1-2 கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கை இலைகளை போடணும். இப்போ இது 1-2 அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. அந்த அளவு அரைச்சிட்டு அது கூட நம்ம இலையை போட்டு அரைச்சிக்கலாம். இது நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி குக்கிங் வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அடிபட்டதும் நம்ம அந்த பருப்பு ஐட்டத்தையும் ஒன்றா சேர்த்தி அதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்கலாங்க. இனி நம்ம அந்த முருங்கை இலைகளை
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த ஜார் பிடிக்கிற அளவுக்கு நம்ம முதல்ல போட்டுக்கலாங்க. இதையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரியே தாங்க. இது மாதிரி செஞ்சு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் வராது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். புளியெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா இருக்கும். பாருங்கள், இலைகளை இந்த மாதிரி நம்ம கையில் முதல்லையே மசிச்சுட்டு கூட சேர்த்துனா ஒரு 2 சுற்று சுற்றுனாலே போதும். ஒரே ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம், பெரிய ஜாரில். கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன், உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கிறேங்க. அவ்வளோதான், முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா உணர விட்டு நல்லா ஆறின பின்னாடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றி அந்த சூடு ஆற வரைக்கும் ஆற விட்டுக்கலாங்க. முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கிற டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜாரில் இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதில் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து கொஞ்சமாக வச்சுட்டோன்னா நம்ம அடுத்த நாள் வந்து ரசம் வைக்கும்போதோ இல்லை முருங்கைக்கீரை சூப் வைக்கும்போதும் அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.